இந்த 2017ஆம் ஆண்டு மிகச்சிறப்பான ஆண்டு. பகவத் ஸ்ரீ ராமானுஜர் அவர்களின் 1000வது ஜெயந்தி ஆண்டு. இந்நாளிலே நமது மத்தியில் சொற்செல்வன், செஞ்சொல் குன்றம், சொற்சுடராழி, சொல் ஆழியான், உபன்யாச சூடாமணி, சொல் அமுத ஸ்ரீமான், சொல்லின் நற்செல்வன் இன்ட்டு கியூப் என்ன கூட நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோ பட்டங்களுக்கு சொந்தக்காரரான பெருமதிப்புக்குரிய டி.ஏ. ஜோசப் ஐயா அவர்கள் நமது மத்தியிலே பேச வந்திருக்கிறார்கள். இவரது பேரை கேட்ட உடனே முதல்ல என்கிட்ட ஒருத்தர் கேட்டது, கிறிஸ்டின் பாஸ்டர் ஒருத்தர் பேச போகிறாரா அப்படின்னு கேட்டாங்க. அவர் ரோமன் கத்தோலிக்க குடும்பத்திலே மதுரையில் பிறந்து ஸ்ரீமான் ஆர் வீரராகவன் ஐயங்கார் சுவாமிகள் அவர்களை தனது குருவாக ஏற்று பகவத் ஸ்ரீ ராமானுஜரின் வசிஷ்டாத்வைத மார்க்கத்தை பின்பற்றுகிறவர். கடவுளை வணங்குபவன் காட்டுமிராண்டியா என்கிற இவரது முதல் புத்தகமே பல அதிர்வலைகளை உண்டாக்கியது. 7000க்கும் மேற்பட்ட சொற்பொழிவுகளும் 100க்கும் மேற்பட்ட தலைப்பில் இவர் பேசியுள்ள சிடிக்களும் வெளியாகியுள்ளன. கடந்த 17 ஆண்டுகளாக பாண்டிச்சேரியில் தனது இல்லத்திலேயே பல தலைப்புகளில் சத்சங்கமும் நடத்தி வருகிறார். தகவல் தொழில்நுட்பத்துடனே கூட தன்னை அப்டேட் செய்து கொண்டு தனது வாட்ஸ்அப்பில் தினந்தோறும் 2 நிமிடங்கள் வேதிக் வாய்ஸ் என்ற தலைப்பில் தனது கருத்துரையை பதிந்து வருகிறார். இன்றும் ஸ்ரீ ராமானுஜர் அவர்களின் சஹஸ்ரப்தி ஆண்டிலே அவரது திவ்ய அடியாரான திரு டி.ஏ. ஜோசப் ஐயா அவர்கள் நமது மத்தியில் இன்று வந்து ஒரு சர்க்கரை பந்தலாய் இந்த இடத்தை மாற்றுவார்கள் என்று நம்புகிறேன். ஐயாவை பேசுவதற்கு அழைக்கிறேன். சீரரா செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவருக்கு புகழ். அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் மணிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. ஸ்ரீமதே ராமானுஜாய நம. புதுச்சேரியில் உள்ள என்னுடைய இல்லத்துக்கு வருகை தந்து நான் இன்று இங்கே அமரும்படி இந்த சொற்பொழிவுக்கு ஏற்பாடு செய்து என்னை அழைத்து வந்த இஎன்டி டாக்டர் திரு பி. துளசிதாஸ் அவர்களே, அவரதும் அன்பு துணைவியார் டாக்டர் ஹரிணி துளசிதாஸ் அவர்களே, இங்கே எனக்கு பின் பேசுவதற்கு அமர்ந்திருக்கிற சொல்வேந்தர் புகழ்மலி திரு சுகி சிவம் அவர்களே, இங்கு அமர்ந்துள்ள அன்பர்களே, உங்கள் அனைவரையும் வணங்குவதில் பெருமைப்படுகிறேன். டாக்டர் துளசிதாஸ் வீட்டுக்கு வந்தபோது ராமானுஜருடைய 1000வது ஆண்டு நாங்கள் கொண்டாடுகிறோம் ஃபவுண்டர்ஸ் டேயில், நீங்கள் ராமானுஜரை பற்றி பேசணும்னு சொன்னார். சரி பேசலாமே அப்படின்னேன். ராமானுஜர் ஏதோ ஒரு சமுதாய சீர்திருத்தம் பண்ணதாக எல்லோரும் பேசிக்கிறாங்க. அது என்ன சீர்திருத்தங்கிறத கொஞ்சம் விளக்கி சொல்லணும் அப்படின்னார். அப்போ நான் சொன்னேன், ராமானுஜர் செய்த சமுதாய சீர்திருத்தம் என்னன்னு நான் விளக்கி சொல்கிறதா இருந்தால் வேறு சில விஷயங்களெல்லாம் பற்றி பேச வேண்டி வரும். அதனால் தலைப்பு ராமானுஜர்னு இருக்காது அப்படின்னு. சரி உங்கள் இஷ்டப்படி தலைப்பு கொடுங்களேன்னார். அப்போ நான் சொன்னேன், சனாதன தர்மமும் சமூகமும்னு கொடுப்போம், அப்போ தான் அந்த தலைப்பு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு. என்ன பேச போகிறீங்கன்னு கேட்டார். இப்போது வயலில் போய் களை எடுக்கணும்னா, களை எடுக்கிறதுனா என்னன்னு ஒருத்தன் கேட்குறான். அப்போ அவனுக்கு களைன்னா என்னன்னு சொல்லணும் இல்லையா முதல்ல. அதுபோல் ராமானுஜர் என்ன சீர்திருத்தம் பண்ணினார் அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கி சொல்லணுன்னா, அவர் காலத்திலே சீர்திருத்தம் பண்ணப்படக்கூடிய என்ன பிரச்சனை இருந்தது சமுதாயத்தில் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கணும்னா இன்றைக்கி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் குற்றச்சாட்டு, அதை பற்றி நான் சொல்லணும். குற்றச்சாட்டு யார் மேலே, எம் மேலேயா, டாக்டர் துளசிதாஸ் மேலேயானா இல்லை, இந்து மதத்து மேலே ஒரு குற்றச்சாட்டு. உலகத்திலேயே ரொம்ப ஜாதி வெறி பிடித்த மதம் இந்து மதம்தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு நியாயமா நியாயம் இல்லையா அப்படின்னா ஓரளவு நியாயம். ஏன் அப்படின்னு சொன்னால், உலகத்தில் இந்து மதம் ஒன்றில் தான்,
அந்த இந்து மதத்தினுடைய ஆதாரமாகிய மத புத்தகங்களிலேயே ஜாதி பிரிவினை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. இப்போ மற்ற மதங்களில் பார்த்திங்கன்னா, இப்போ மேல்நாட்டில் ராயல் பிளட்டுமா, நாங்கள் பேரன் பிளட்டுமா, அதெல்லாம் அவங்க மத புத்தகங்களில் இல்லை. ஆனால் இங்கே இந்து மதத்தில் அவங்க மத புத்தகங்களிலேயே வருணம் என்ற பெயரால் ஜாதி பேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதி பிரச்சனை என்பது இவர்கள் மனிதர்கள் உருவாக்கி கொண்டதல்ல, இந்து மதத்திலே உள்ள சாஸ்திரங்கள் உருவாக்கியது என்று ஒரு முடிவாகிறது. அப்போது ஒரு பிரச்சனையான ஒரு விஷயத்தை ஒரு மதமே தொடங்கி வைக்கணுமான ஒரு கேள்வி. அதுக்கு நாம் கொஞ்சம் பின்னோக்கி போகணும். இந்த இந்து மத புராணங்கள் உலக படைப்பை பற்றி என்ன சொல்லுது, இந்த வர்ணபேதம் எப்போ ஆரம்பித்தது, ஏன் ஆரம்பித்ததுங்கிறத பற்றி சொல்லுது அப்படின்னு பார்க்கணும். விஷ்ணு புராணம், சாத்விக புராணம், அந்த புராணத்திலிருந்து சொல்கிறேன். கடவுள் படைக்கும்போது அப்படின்னு ஆரம்பிக்குதே, அங்கே நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணணும். என்னென்னா, மற்ற மதங்களுக்கும் இந்து மதத்துக்கும் ஒரு வித்தியாசம் என்னென்னா, கடவுள் மனிதனை படைத்தார்னு மற்ற மதங்களில் சொல்லியிருக்கு. ஆனால் இந்து மதத்தில் எப்படி சொல்லியிருக்குன்னா, இந்த படைப்பு என்பது இது ஒரு பிகினிங் இல்லை, தொடக்கம் இல்லை, இது ஒரு கண்டினியூவேஷன், இது ஒரு தொடர்ச்சி, ஏற்கனவே நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நீண்ட சங்கிலி தொடரான சம்பவங்களின் ஒரு தொடர்ச்சி. இப்போ மற்ற மதங்களில் முதன்னு அப்போ தான் மனிதன் படைக்கப்பட்டான்ங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. உலகின் லீடிங் ரிலிஜன்ஸ் எல்லாம் படித்து பார்த்துட்டேன். இந்து மதத்தில் என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே முன்பு நடந்து முடிந்த ஒரு படைப்பு நாடகம் மறுபடி தொடங்குகிறது. இந்த இந்து மதம் என்ன சொல்லுதுன்னா, படைப்பு சொல்லப்படுவது போல சம்ஹாரம் சொல்லப்படுகிறது. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்ற சதுர்யுகங்கள் பல முறை வரும்போது, பல ஊழிகள் ஏற்படும் போது, கடைசியில் ஒரு காலத்தில் சம்ஹாரம் ஆகிடுது. இந்த உலகம் பூரா வாபஸ் வாங்கப்படுகிறது, ஒன்றும் இல்லாமல் போயிடுது. அதுக்கப்புறம் மறுபடி படைக்கப்படுகிறதுன்னு சொல்கிறோம். இது இந்து மதத்தினுடைய தனித்துவம். அப்படி மறுபடி படைக்கிற போது பகவான் என்ன பண்ணுறான்னா, ஏற்கனவே படைக்கப்பட்டு வாழ்வை நடத்தி கொண்டிருக்கிற ஜீவர்களுடைய குணங்களின் அடிப்படையிலே மறுபடியும் அவர்கள் படைக்கப்படுகிறார்கள் அப்படின்றான். இப்போ நம்ம போன ஜென்மம் இந்த ஜென்மம்னு பேசுகிறோம் இல்லையா, அது இந்து மதத்தில் எல்லா பிரிவுகளுக்கும் சம்மதம். அப்போது இதுக்கு முன்பு வாழ்ந்த இந்த ஜீவாத்மா என்ன குணத்தினுடைய அடிப்படையிலே வாழ்ந்தது என்பதை வைத்து மறுபடியும் அந்த ஜீவாத்மா இந்த உலக நாடகத்துக்குள்ளே நுழைக்கப்படுகிறது அப்படின்னு கொள்கை. அது என்ன ஆதாரத்தில் அவங்க அந்த டெசிஷன் எடுக்கிறாங்க, அந்த முடிவு எடுக்கிறாங்கன்னா, உலகத்தில் மனித இனத்தை நிறத்தால் பிரிக்கலாம், தேசத்தினால் பிரிக்கலாம், மொழியினால் பிரிக்கலாம், இப்படி பல வகையாக பிரிக்கலாம். வெள்ளைக்காரன் என்ன சொல்கிறான், வெள்ளைக்காரன் பூரா ஒரு இனம், கருப்பரெல்லாம் ஒரு இனம்ங்கிறான். இங்கே நீங்கள் பூட்டான், சீனா, ஜப்பான் வந்தீங்கன்னா மங்கோலியன் ரேஸு, மஞ்சளாக இருக்கிறாங்க அவங்க. மனிதர்கள் நிறத்தால் இப்படி பிரிக்கப்படுகிறார்கள், மொழியால் பிரிக்கப்படுகிறார்கள். ஆங்கிலம் பேசுகிறவர்கள், ஃப்ரெஞ்சு பேசுகிறவர்கள், ஹிந்தி பேசுகிறவர்கள், தமிழ் பேசுகிறவர்கள், அது ஒரு பிரிவினை. இனத்தால் ஆணினம், பெண்ணினம், பால் வேறுபாடு பிரிகள், இப்படி பல வகையான பிரிவினைகள் இருக்குது. ஆனால் இந்த பகுப்புகளிலேயே மிகச்சிறந்த பகுப்பு என்னென்னா, குணத்தால் பிரிக்கப்படும் பிரிப்பு. குணத்தால் எப்படி பிரிக்கிறது அப்படின்னா, மற்ற நாடுகளுக்கு இல்லாத ஒரு பெருமை இந்தியாவுக்கு உண்டு. எல்லா மனிதர்களும் 3 குணங்களுக்குள்ளே அடங்குகிறார்கள். ஒன்று சாத்விக குணம், இன்னொன்று ராஜச குணம், இன்னொன்று தாமச குணம்னு 3 குணங்கள். அது என்ன அப்படின்னு சுருக்கமாக சொன்னால், அந்த சாத்விக குணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஞானம், பக்தி, உபவாசம், தியாகம், இந்த மாதிரி இந்த சாமியார்த்தனமான குணங்கள் எல்லாம் சாத்விகம்னு சொல்லிடுறாங்க. அப்படி இல்லாமல் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், போட்டி போடணும், நம்பர் 1 வரணும், பணம் சேர்க்கணும், இந்த மாதிரி உலகில் அபிலாஷைகள் இருக்க, இதெல்லாம் ராஜச குணம்னு சொல்லிடுறான். அப்படி இல்லாமல் தூக்கம், சோம்பேறித்தனம், ஞாபக மறதி, சோகம், அழுகை, இதை பூரா தாமச குணம்னு பிரிச்சிடறான்.
அப்போ மனிதர்கள் இந்த 3 குணங்களின் அடிப்படையாக பிரிக்கப்படலாம் என்று பார்க்கிற போது உங்களுக்கு வெள்ளைக்காரன், மங்கோலியன், இந்தியன், ஆப்பிரிக்கன் எல்லா இனத்தாரும் இந்த 3 குணங்களும் அடங்கி தான் ஆகணும். இப்போது வெள்ளைக்காரன் கருப்பன்னு பிரிச்சிங்கன்னா அந்த பகுப்புக்குள்ளே அடங்காதவன் ஒருத்தன் இருக்கான். அவன் யார்? ஜப்பான்காரன், சீனாக்காரன். அவனை வெள்ளைக்காரன் நீங்கள் சொல்ல முடியாது, அவன் மஞ்சக்காரன். இப்போ கருப்பர்கள்னு எடுத்தீங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம இந்தியர்கள் எடுத்துக்கங்க, இந்தியர்களை கருப்பர்னு சொல்லுவீங்களா இல்லை ப்ரௌனர்கள்னு சொல்லுவீங்களா? நம்ம கலரே ஒரு தனி கலர். அதனால் ஒரு தடவை டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து யுஎஸ்க்கு போயிருந்தபோது ஒரு வெள்ளைக்காரன் அவர் பிடிச்சி லந்து பண்ணான். என்ன அப்படின்னா, நாங்கள்லாம் வெள்ளை வெள்ளையர்னு இருக்கிறோம், நீங்கள்லாம் ப்ரௌன் கலரில் இருக்கிறீங்க, அதை நினச்சி உங்களுக்கு அவமானமாக இல்லையான்னு கேட்டேன். அப்போ டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னாராம், பேக்கரி போயிருக்கீங்களா? நல்லா வெந்த பிரெட் ப்ரௌனாக தான் இருக்கும், இந்த வேகாத அரை வேக்காடை தான் ஏன் வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும் அப்படின்னாரு. அப்போது நாம் வந்து கருப்பர்லேயும் சேர்த்து இல்லை, வெள்ளைக்காரன்லேயும் சேர்த்து இல்லை. அப்போ இனப்பகுப்பு அங்கே தோற்று போயிடுது. ஆனால் இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், சாத்விகம், ராஜசம், தாமசம்னு இந்த 3 குண அடிப்படையில் பிரிச்சிங்கன்னா எல்லா பயிலும் அடங்கிடுவான் அதில். ஜப்பானீஸாக இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்கனாக இருந்தாலும் சரி, இந்தியனாக இருந்தாலும் சரி, எல்லோரும் இந்த 3 குணங்களில் அடங்கிடுமா. இன்னும் கொஞ்சம் நுட்பமாக போனீங்கன்னா இந்த 3ஐயும் பெர்மிட்டேஷன் காம்பினேஷனில் போட்டு பெருக்கி சாத்விக ராஜசம், சாத்விக தாமசம், ராஜசிக் சத்துவம், ராஜசிக் தாமசிக் சத்துவம் அப்படின்னு பிரித்து ஒரு 60-64 வகையாக கொண்டு போகிறோம், கிளாரிஃபை பண்ணிடுறோம். அப்போ இந்த 3 குணங்களுடைய சேர்க்கை தான் மனித இனம். அப்படி பார்க்குற போது படைப்பிலே பகவான் என்ன பண்ணதாக சாஸ்திரம் சொல்லுதுன்னா, முந்தின ஜென்மங்களில் சாத்வீக குணம் தலை தூக்கி இருந்தவர்களெல்லாம் ஒரு குரூப்பாக போடு, அவன் தான் சாமியார் தனத்துக்கு தான் லாயக்குன்னு சொல்லி ஒரு இனம்னு போட்டு பிராமண இனம்னு போட்டான். ஆதி நாள் நான் சொல்கிறது தயவு பண்ணி இந்த காலத்து பிராமணன் நினச்சிக்காதீங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய ஜாதி எல்லாமே பழைய காலத்து கதை. ஆதி நாளையிலே மிகுந்த தியாக உள்ளமும் ஆன்மீக நாட்டமும் உள்ளவர்கள் பிராமண இனம் என்று ஒதுக்கப்பட்டார்கள். அப்படி இல்லாமல் நான் பெரிய ஆளாக வரணும், நான் ராஜாவாக வரணும், மற்றவன் நான் அடக்கி ஆளணும் அப்படிங்கிற குணம் உள்ளவனை பூரா சத்திரியனாக போட்டான். அவன் யுத்தத்துக்கு லாயக்கு, அசைவம் சாப்பிட்டுக்கிறான்னா. அப்படி இல்லை, பணம் சேர்க்கறது தான் எனக்கு முக்கியம் அப்படின்றன பூரா வைசியனாக்கினான். அடுத்தாப்பில் நான் இஷ்டப்படி எதுவும் சாப்பிடுவேன், என்ன தொழிலும் பார்ப்பேங்கிறவனா 4வது வர்ணம்னு போட்டான். இந்த 4 வர்ணம் தான் ஆரம்பத்தில் படைக்கப்பட்டது. படைக்கப்பட்டு நீங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள்னு சொல்லி அவரவருக்கு உரிய இலக்கணங்களை கொடுத்தான். பிரம்மா கொடுத்ததாக சொல்லியிருக்கு, இல்லை பிரம்மா மூலம் பகவான் கொடுத்தான்னு வேணால் வச்சுக்கலாம். இதில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், இந்த 4 பேரும் ஒழுங்காக அவங்கவுங்க வேலையை பார்த்தாங்களான்னு இல்லை. அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அவன் பாட்டுக்கு அவன் டியூட்டியை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நாளாக என்னாச்சுன்னா இவங்களுக்குள்ளே கலப்படம் ஆரம்பிச்சது. நம்பர் 1 நம்பர் 2 மேலே ஆசைப்பட்டுச்சு, நம்பர் 2 நம்பர் 3 மேலே ஆசைப்பட்டுச்சு, நம்பர் 4 நம்பர் 1 மேலே ஆசைப்பட்டுச்சு. அப்படியெல்லாம் வந்தது. இப்போ நான் சொல்கிறது இந்த காலம் இல்லை, ரொம்ப பழைய காலம் சொல்கிறேன். இன்றைக்கி என்னமோ பெரிய கலப்பு திருமணம்லாம் பேசுகிறாங்க. ரொம்ப பழைய காலத்தில் இப்போ வந்து ராமாயணத்தில் சபரின்னு ஒருத்தி வர்றா இல்லையா, சபரி என்னமோ வந்து பழத்தை கடித்து கொடுத்தா ராமன் சாப்பிட்டான்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சபரிங்கிறது அவள் பேர் இல்லை, சபரிங்கிறது அவருடைய ஜாதி, சபர ஜாதி. அவள் பொம்பளையாக இருக்கிறனால சபரின்றான். அந்த சபர ஜாதி இது என்ன ஜாதிடா அப்படின்னா, இப்படி 4 வர்ணங்களும் தமக்குள்ளே கலந்ததுனாலே 5ஆம் வர்ணம் உருவாச்சு, 6ஆம் வர்ணம் உருவாச்சு, 7ஆம் வர்ணம் உருவாச்சு, 8ஆம் வர்ணம் உருவாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாரதியார் சொன்ன மாதிரி 1000 உண்டு இங்கு ஜாதி. ஒரு ஜாதி 2 ஜாதி இல்லை. நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் கேளுங்க, கெசட்டில் ஜாதி எத்தனைன்னு கேளுங்க. அடேங்கப்பா எவ்வளவு கணக்கு, ஆச்சரியமாக இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ வேளாள பிள்ளைமாருன்னு எடுத்துக்கிட்டால் துளுவ வெள்ளாளன், அப்புறம் வந்து கொடிக்கா வெள்ளாளன், அதுக்கப்புறம் வந்து கார்காத்த வெள்ளாளன், இப்படி பலவிதமான பிரிவினைகள் இருக்குது. பிராமணங்களில் ஐயர், ஐயங்கார், பிருகத்சரணம், அஷ்டசகசரம், அப்படி ஏகப்பட்ட பிரிவாகி போச்சு. இதில் சபரன்கிறது யாருன்னா 4ஆம் வருணத்தைச் சேர்ந்த ஒரு ஆணும் வேடர் இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணும் கலந்து பிறக்கிறவர்கள் சபரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இப்படி ஒவ்வொரு இன்டர்காஸ்ட்டுக்கும் ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கான். ஒரு சத்திரியனும் ஒரு பிராமண பொண்ணும் சேர்ந்து ஒரு பிள்ளை பிறந்தால் அது ஒரு ஜாதி, அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கான். நீங்கள் ஸ்மிருதிகள் படிங்க. இப்போ அதை பூரா நான் இப்போ நீட்டி வாசித்தேன்னா என் 1 hour அதுக்கே முடிஞ்சிடும். நம்ம சுயசிவம் என்கிட்ட சண்டைக்கு வருவார், ஐயா இதுக்காக நீங்கள் வந்த அப்படிம்பாரு.
அப்படி இருக்கு ஏகப்பட்ட ஒரு இன பாகுபாடு. இதில் என்ன ஆச்சுன்னா, சில புகழ்பெற்ற கலப்பு திருமணங்கள். நம்ம மகாபாரதத்தில் ஒரு கேரக்டர் வர்றான், யுயுத்சுன்னு பேர். அவன் இந்த யுயுத்சு கொஞ்சம் பாண்டவர் பக்க நியாயத்தெல்லாம் பேசுவான். அவன் யாருடான்னா, திருதராஷ்டிரன் கண்ணு இல்லாத நிலைமையில் அரண்மனையில் வேலை பார்த்த ஒரு செட்டியார் பொண்ணு மேலே கை வச்சிட்டான். அந்த செட்டியார் பொண்ணுக்கும் திருதராஷ்டிரனுக்கும் பிறந்தவன் தான் இந்த யுயுத்சு. எப்போ நான் சொல்கிறது மகாபாரத காலத்தில். அவனும் மகாபாரதத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டராக வரான். விதுரன் யார்? வியாசருக்கும் ஒரு வேளாள பெண்ணுக்கும் பிறந்தோம். விதுரன் யார்? வியாசர் யார்? பராசரர் என்ற பிராமணருக்கும் ஒரு மீனவ பொண்ணுக்கும் பிறந்தவர். தசரதன் ஒரு தடவை ஒரு வேட்டைக்கு போனான். அவனுக்கு சப்தவேதின்னு ஒரு வித்தை தெரியும். சப்தவேதினா ஒலி வருவதை வைத்து இங்கே தான் பிராணி இருக்குது என்று ஒரு யூகத்தில் அம்படிப்போம், அது கரெக்டாக போய் அடிக்கும். அந்த மாதிரி ஒரு யானை தண்ணி குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சான். அதை குறி வச்சு அம்பு அடித்தான். கடைசியில் பார்த்தா ஒரு முனிவருடைய மகன் தண்ணி மூண்டுக்கிட்டு இருந்திருக்கான். புட்டு புட்டு புட்டுமு சத்தம் போட்டிருக்கு. அவன் அங்கே அடிச்சு விட்டான். உடனே அந்த பையனுடைய தாய் தகப்பன் எங்கே இருக்கிறாங்கன்னு அந்த பையன் சாகிறதுக்கு முன்னால் சொன்னதை கேட்டு அந்த தாய் தகப்பன் போய் பார்த்தா அவன் என் பையன் கொண்டு பிட்டி ஆட பாவி, நீயும் புத்திர சோகத்தில் தாண்டா சாவே அப்படின்னா அது பலிச்சது அந்த சாபம். அப்படி சாபம் போட்டவன் யாருடான்னா, அதையும் வால்மீகி ஞாபகமாக எழுதுகிறாரு. சாபம் போட்டது ஒரு செட்டியார், அவர் ஒய்ஃபு வெள்ளாளா. வால்மீகி ராமாயணம் இப்படி ஆகிப்போச்சு. இந்த மாதிரி ஆகும்போது வருணங்கள் என்பது பெர்மனெண்ட் இல்லை, அது டெம்பரரி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதுக்கு ஒரு கதை, ஒரு புகழ்பெற்ற கதை உங்களுக்கு தெரியும். விஸ்வாமித்திரன் அவன் பிராமணன் ஆகணும்னு ஆசைப்பட்டானா, 4000 வருஷம் தவம் இருந்தான். பிரம்மா இனிமேல் நீ பிராமணன் தாண்டான்ட்டான். அவன் சத்திரியன் பிராமணனாக மாறிட்டான், கன்வெர்டட். ஒரே ஜென்மத்துக்குள்ளே வர்ணம் மாறி போச்சு. இதாவது 4000 வருஷம் தவத்துக்கு பின்னால் நடந்தது. இன்னொரு கதை என்னன்னா, திபோதாசன் ஒருத்தர்னா, அந்த திபோதாசனை பீதகவ்யன் என்ற ஒரு அரசன் அவனை ஜெயிச்சு நாட்டை விட்டு துரத்திட்டான். அவன் நாட்டை இவன் ஆண்டான். இந்த திபோதாசன் காட்டில் முனிவர்களுடைய ஆசையினாலே ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்து அவனை உருவாக்கி அந்த பையன் போய் பீதகவியனை தோற்கடித்து நாட்டை விட்டு விரட்டிட்டான். அந்த திபோதாசனுடைய மகன் பீதகவியனை துரத்திக்கிட்டு வர்றான். அவனுக்கு பயந்து பீதகவியன் என்ன பண்ணுறான், பிருகு முனிவருடைய ஆசிரமத்தில் போய் பிருகுக்கிட்ட சரணடைகிறான். சுவாமி, என்னை ஒருத்தன் துரத்திக்கிட்டு வரான், என்னை காப்பாற்றுங்க. சரி, அப்போ நீ உள்ளே போய் உட்காந்து பகவானை தியானம் பண்ணிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. கொஞ்ச நேரத்தில் வந்துட்டான் அந்த பையன், திபோதாசனுடைய இங்கே ஒரு சத்திரியன் ஓடி இருந்தானே. எங்கே சாமி அப்படின்னா, என் ஆசிரமத்தில் சத்திரியன் யாரும் இல்லைப்பா அப்படின்னு. சாமி, யார் வேணாலும் போய் சொல்லலாம், நீங்கள் பிருகு முனிவர், நீங்கள் போய் சொல்லலாமா அப்படின்னா. கொஞ்சம் இரு, நான் வேணால் உள்ளே போய் தேடி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ஆசிரமத்துக்குள்ளே கமண்டலத்தை எடுத்து தீர்த்தத்தை எடுத்து அந்த பீதகவியனை பார்த்து, நீ இக்கணமே பிராமணன் ஆவாயாக அப்படின்னு தெளித்தான். அவ்வளோதான், இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இன்ஸ்டன்ட் பிராமின் ஆகிட்டான். இதெல்லாம் இந்து மதத்தில் இருக்குதுங்க. நான் புருடாவிடல, என் அட்ரஸ் இருக்குது, உங்களுக்கு விசிட்டிங் கார்டு தரேன். யாராவது இதை பொய்ன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன அமௌண்ட் வேணுமோ நான் கொடுத்துட்றேன். அதாவது இந்த இந்து மதத்தினுடைய குற்றச்சாட்டாக சொல்லப்படும் இந்த வர்ணங்களை பற்றி இதெல்லாம் பேசி தான் ஆக வேண்டியிருக்கு. சில உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரணும், அப்போ தான் நம்ம இந்து மதம் நிலைக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த நாளாக நாளாக எல்லா வர்ணத்தாரும் தங்கள் தங்கள் இயல்பிலிருந்து நழுவி விழுந்தார்கள். அந்த காலத்து ஒரிஜினல் பிராமணன் நம்பர் 1 மதிக்கப்பட்டால் எல்லோரும் அவனை கும்பிட்டாங்கன்னா, அந்த காலத்து பிராமணன் எப்படி இருந்தான் அதை மதிக்கணும். 3:30 மணிக்கெல்லாம் காலையில் முழிக்கணும். 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு 4 மணிக்குள்ளே குளித்து ஜபதவாதிகள் செய்யணும். உபவாசங்கள் பெரும்பாலும் 2 வேளை சாப்பிட்றதே அரிது. அவங்க ஒரு மனைவி தான் கட்டிக்கலாம். எந்த காரணத்தை முன்னிட்டு 2 மனைவி கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது. பணத்தாசை கூடாது. பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கக்கூடாது பிராமணனுக்கு அப்படின்னு சொல்லி
எல்லாம் வந்து பணம் சேர்க்குறது பிராமணன் இல்லைன்னு அப்படி எழுதி வச்சான். பீஷ்மர் வந்து வியாசபுரத்தில் ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஒரு நல்ல பிராமணனுக்கு அடையாளம் எதுனான்னா, ஒரு பிராமணன் தன் மனைவியோடு பிள்ளைகளோடு இருக்கிறான், அனைவரும் பசியினாலே வாடுகிறார்கள். அப்போது அந்த குடும்பத் தலைவன் போய் எங்கேயோ போய் கொஞ்சம் கஞ்சி வாங்கிட்டு வரான். அந்த பிள்ளைகளெல்லாம் வந்து அப்பா எனக்கு அப்பா எனக்கு அப்பா எனக்குன்னு அழுகுறாங்க. அவன் எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசியில் அவனுக்கு கிடைக்கல, அவன் பட்னியாக இருக்கிறான். அவன் தான் நல்ல பிராமணங்கிறார். அதாவது சேமிப்பும் உணவு செழிப்பும் சுகபோகமும் பிராமணனுக்கு கூடாது. அப்படி இருந்தான் அந்த காலத்தில். அதனால் எல்லோரும் அவனை சாமி சாமி பூதேவர் அப்படின்னு சொன்னாங்க. அவனுக்கு தனியாக ஒரு அக்ரஹாரம், அவனுக்கு முதல் மரியாதை எல்லாம் இருந்தது. ஆனால் பின்னால் என்ன ஆச்சுன்னா, வர 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 கழுதை தேஞ்சு கட்டெருமான மாதிரி பிராமணன் மட்டும் கெட்டு போகலை, எல்லோரும் கெட்டு போனான். சத்திரியன் எடுத்துக்கோங்க. சத்திரியன் வந்து எப்படி இருக்கணும்? மனுநீதி சோழனை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. தன் மகனை தேர்காலில் போட்டு கொன்றான் ஒரு பசுவுக்காக. இந்த முல்லைக்கு தேர், இந்த பாரி வள்ளல் தன்னுடைய தங்கத்தேரையே ஒரு கொடிக்கு கொடுத்துட்டானான். அப்படி சத்திரியன் எங்கே இருக்கான்? இப்போ அசைவம் சாப்பிட்றதுனா நம்பர் 1, கறி மீன் முட்டை கோழி இதில் தான் நிற்கிறான் அவன். அந்த பழைய சத்திரிய குணம் போச்சு. இதே மாதிரி எல்லா வர்ணங்களும் போச்சு. இது மாதிரி காலகட்டத்தில் தான் ராமானுஜர் வந்தார். இப்போ தான் நான் ராமானுஜருக்கு வர்றேன். இப்போது ராமானுஜர் வந்தபோது முகலாயர்கள் வந்து விட்டார்கள். முகலாயர்கள் வந்து நல்லா வேரூனிட்டாங்க. இங்கே மேலக்கோட்டையில் இருக்கிற சம்பத்குமார் உற்சவமூர்த்தியே தூக்கிட்டு போயிட்டான் டெல்லி சுல்தான். இவர் போய் மீட்டு கொண்டு வந்தார். அவ்வளோ தூரம் அவங்க வலுவாக இருந்தாங்க. அப்போ பார்த்தார், இந்த ரேட்டில் போய்கிட்டு இருந்தால் இந்த வர்ணாசிரமம் என்பது நாளடைவில் பழுதுபடும். கலியுகத்திலே நாளாக நாளாக கோட்பாடுகள் குலையும், வைதிகம் அழியும். ஆதலாலே நாம் என்ன பண்ணணும், இனிமேல் அவங்க ஜாதி பிறப்பு வர்ணம் இவற்றை வைத்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று தீர்மானிக்காமல், பிராமணர்கள் அந்த காலத்தில் எதனால் மதிக்கப்பட்டார்கள்? அவர்கள் குணத்தினால் மதிக்கப்பட்டார்கள். அந்த குணமும் ஞானமும் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருமே உயர்ந்தவர்கள் என்று சொல்லலாம். அந்த குணமும் ஞானமும் யாருக்கெல்லாம் இல்லையோ அவர்கள் உயர் பிறப்பை சேர்ந்தவர்களாக இருந்தால் கூட அவர்கள் தாழ்வுதான் என்று சொல்லலாம். அப்படின்னு அவர் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார். இப்போது இதில் வேடிக்கை பார்த்திங்கன்னா, இந்த அந்த கால உதாரணத்தை சொல்கிறேன், இந்த கால உதாரணத்தை சொல்லலை. ஒரு வருணத்திலே பிறந்து அந்த வருணத்துக்கு முரண்பாடான கோட்பாடுகளோடு வாழ்ந்தவர்கள். நம்பர் 1 துரோணர். துரோணர் வந்து பிராமணன், பக்கா பிராமணன். ஆனால் அவர் மிலிட்ரியில் போய் ஜாயின் பண்ணிட்டார். அவருக்கு ஷூட்டிங்னால் ரொம்ப இஷ்டம். வில்லு அம்பு குறிப்பார்த்து அடிக்கிறது, அஸ்திரங்கள். இன்றைக்கி மகாபாரத யுத்தத்தில் அதிகபட்சமான ஆள்களை கொன்னது யாருடான்னா, நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள், துரோணர் தான் கொண்டிருக்கார். அவரை விட அவர் மகன் அஸ்வத்தாமன் நம்பர் 1 பிராமணன். பாண்டவர்களுடைய பிள்ளைகள் தூங்கிக்கிட்டு இருக்கிற போது கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்கான். கிருஷ்ணன் கேட்குறான்டா, நீங்களாம் ஒரு பிராமணனாடா அப்படின்னு. கிருஷ்ணனுக்கு வியாசனம் சேர்ந்து ஒரு சாபத்தை போடுறாங்க. உடம்பெல்லாம் புண் அழுகி சீல் ஒழுகி ஆயிரக்கணக்கான வருஷம் நீ கஷ்டப்படுறா போடான்னு. அந்த சாபம் நிறைவேறிச்சு. இவர்கள் பிராமணர்கள். அடுத்தபடியாக ஜனக மகாராஜா சீதையனுடைய அப்பா, அந்த ஆள் சத்திரியன், நம்பர் 1 சத்திரியன். ஆனால் ஞானத்திலே அவன் ரொம்ப உயர்வார்னா ராஜ ரிஷின்னு சொல்லுவாங்க. ஜனக மகாராஜா அடிக்கடி வந்து ரிஷிஸ் கான்ஃபரன்ஸ் போடுவார். அதாவது இப்போ நாம் வந்து சினிமா சங்கம் போடுற மாதிரி அவர் ரிஷிகள் கான்ஃபரன்ஸ் மாநாடு போட்டுவார். ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் உபனிஷத்தில் இருக்குது. இந்த மைத்ரேயி கார்கி முதலிய பெண் வித்வான்கள் அந்த சபையில் இருந்தார்கள். யாக்ஞவல்கியர் வந்து அதில் கலந்து கொண்டார். அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, 1000 பசுமாடுகள், கொம்புகளிலே தங்க குப்பிகள் மாட்டப்பட்ட பசுமாடுகளை ஜனக மகாராஜா பரிசாக சொல்லி, உங்களில் யார் மிகுந்த ஞானியோ அவர் இதை எடுத்துக்கொண்டு போகலாம்னு சொன்னபோது எந்த ரிஷியும் எழுந்திரிச்சு எடுத்துக்கல. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு பரிசு வைக்கிறேன், தங்கத்தால் ஒரு பொம்மை இங்கே மேஜையில் வச்சு, உங்களை யார் பெரிய அறிவாளியோ அதை நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னால் யார் எந்திரிப்பீங்க சொல்லுங்கள்? எந்திரிச்சா வம்பு தானா வரும் நமக்கு. ஏன்னா மற்றவன் சும்மா இருப்பானா, நமக்கு கிடைக்கிதோ இல்லையோ அவனுக்கு போகக்கூடாது அப்படின்னு ஏடா கூடமாக கேள்வி கேட்பான். அதனால் யாருமே எடுத்துக்கலை. அப்போ யாக்ஞவல்கியர் எந்திரிச்சார், தன்னுடைய சிஷ்யரை பார்த்தார். டேய், இந்த மாடை பூரா ஓட்டிக்கிட்டு நம்ம ஆசிரமத்துக்கு போடா அப்படின்னு. உடனே எல்லோரும் நில்லு, நீயா வந்து போகணுன்னு சொன்னால் நீ தான் அறிங்கண்ணா அப்படின்னோடனே, அப்போது அங்கே கார்கின்னு ஒரு பெண் வித்வாம்சினி இருந்தால் அவள் சொன்னால், இருங்க சண்டை போடாதீங்க, இப்போது இவருடைய கிளைம் நியாயம்தானா
இவர் சிறந்த ஞானியாக நான் சோதனை பண்ணுறேன் அப்படின்னோடனே யாஜ்ஞவல்கியரே, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா இந்த மாடுகள்லாம் நீங்கள் ஓட்டிகிட்டு போகலாம். கேள்காரிகை. அப்போது அவள் என்ன கேள்வி கேட்டா அப்படின்னா, கடவுளுக்கும் இந்த உலகத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன? பகவான் இந்த உலகத்தோடு என்ன மாதிரி தொடர்பு கொண்டிருக்கிறான் சொல்லுங்க அப்படின்னா. இப்போ இந்த கேள்வியை நம்ம கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? சில பேர் சொல்லுவாங்க பகவான் மேலே இருக்கான், அப்ஸ்டேர்ஸ், நம்ம டவுன் ஸ்டேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் பகவான் எங்கும் இருக்கிறான், சில பேர் பகவான் உள்ளத்துக்குள்ளே இருக்கான் அப்படிமோ, சில பேர் பகவான் கோவிலில் அறகுறையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி தான் சொல்லுவோம். ஆனால் யாஜ்ஞவல்கியர் என்ன சொன்னார்? ஒரு தறி நெசவு நெய்யும் நெசவாளியினுடைய ஆடையிலே, நெய்யக்கூடிய ஆடையிலே நெடும்பாவும் ஊடுபாவும் எப்படி ஒன்றோடு ஒன்று கோத்து இருக்கிறதோ அதுபோலே பகவானும் இந்த பிரபஞ்சமும் ஒன்றோடு ஒன்று கோத்து இருக்கிறது அப்படின்னு சொன்னார். உடனே கார்கி இந்த கூட்டத்தை பார்த்து சொன்னான்னா, இவருக்கு தெரியாதது ஒன்றுமில்லை, இவருக்கு மிஞ்சின வித்வான் யாரும் இங்கே இருக்க முடியாது, எனவே இந்த 1000 மாடுகள் அவருக்கு தான் அப்படின்னு சொன்னார். இப்படியெல்லாம் உபநிஷதங்களில் கதைகள் உண்டு. இப்போது இந்த ஜனக மகாராஜா தான் இந்த கான்ஃபரன்ஸுக்கு ஆர்கனைசர். இப்போ எப்படி இந்த மீட்டிங்கு டாக்டர் துளசிதாஸ் ஆர்கனைசரோ அது மாதிரி அங்கே ஆர்கனைசர் யாருன்னா அவன் ஜனக மகாராஜா தான். இப்போ அவன் நினச்சிருந்தா ஃபிலிம்ஃபேர் ஃபெஸ்டிவல் ஒன்று ஏற்பாடு பண்ணி நடிகர்கள்லாம் கூப்பிட்டு ஆட வச்சுருக்கலாம்ல. அப்படி செய்யலையே. அவன் அறிவுகளை முக்கியத்துவம் கொடுத்தான். ஒரு சத்திரியன், கரிமீன் சாப்பிட்றவன், அவனுக்கு ஞானத்தில் அவ்வளவு நாட்டம் இருந்திருக்கு. அப்போது வருணத்துக்கு ஒவ்வாத குணமுடையவன் சத்திரியனில் ஒருத்தன் ஒரு சாம்பிள் கொடுத்தேன். அடுத்து வேதவியாதன்னு ஒருத்தன் இருந்தான். இவன் தொழில் என்னான்னு சொன்னால் கசாப்பு கடை வச்சு ஆட்டை உரித்து தொங்க விடுவான், வியாபாரம் பண்ணுவான். ஆனால் அவனிடம் முனிவர்கள் பாடம் கற்றுக்கொள்வார்கள். அவ்வளோ தூரம் பெரிய ஞானியாக இருந்தான். ஒரு புச்சர், ஒரு கசாப்பு கடைக்காரனுக்கு அவ்வளவு ஞானம் இருந்திருக்கு. அப்புறம் ஆழ்வார்களுக்கு வருவோம். நம்மாழ்வார் வேளாள இனத்தைச் சேர்ந்தவர். 12 ஆழ்வார்களிலே அவர் தான் தலையாழ்வார்னு சொல்கிறாங்க. சாமவேதத்தை தமிழ்படுத்தியவர் அவர். பிராமண இனம் இல்லை, அப்போ தன்னுடைய இனத்துக்கு ஒவ்வாத ஒரு குணமுடையவராக இருந்தார். திருமங்கை ஆழ்வார், அவர் மிலேச்ச ஜாதி, வேடர் இனம். அவர் ஸ்ரீரங்கத்துக்கு கோயில் கட்டினார். ஆழ்வார்களில் த ரிச்சஸ்ட் ஆழ்வார் யார்? பெரிய பணக்கார ஆழ்வார் யார்? திருமங்கை ஆழ்வார் தான். அவர் காசு நியாயமாகவும் சம்பாதிப்பார், அடித்தும் பிடுங்குவார். எப்படியோ காசு அவர்கிட்ட இருந்துச்சு. அடுத்தபடியாக திருவள்ளுவர் இன்றைக்கி வேதத்தையும் ஸ்மிருதியும் அப்படியே சுருக்கமாக 3 கொடுத்தாருன்னு சொல்கிறோம். அவர் என்ன இனத்தைச் சேர்ந்தவர்? வள்ளுவர் என்ற இனத்தைச் சேர்ந்தவர். நெசவு நெய்கிறது ஒரு தொழில். கம்பராமாயணம் எழுதின கம்பர் என்ன ஜாதி? அவர் உவச்சர் இனத்தைச் சேர்ந்தவர். அவர் பிராமணன் இல்லை. காளி கோவிலில் தீவெட்டி பிடிக்கிறவனுக்கு உவச்சர் இனம்னு பேர். அவர் அந்த தொழில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். அதனால தான் அவர் எழுதின ராமாயணத்தை அங்கீகாரம் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தெய்வர்களாலே அங்கீகாரம் ஆனது. சரி, எல்லாத்தையும் விடுங்க. ரொம்ப ஃபேமஸ் மேன் ராவணன் என்ன ஜாதி? நம்பர் 1 பிராமணன், பக்கா பிராமணன். பிரம்மகுலத்தில் பிறந்த புலஸ்தியருடைய வாரிசு. அப்போ கைகசி தேவிக்கும் புலஸ்தியருக்கும் அவன் தன் இனத்துக்கு ஒவ்வாத அரக்க குணமுடையவனாக இருந்தான். அப்போ இதெல்லாம் ராமானுஜர் பார்த்தார். பிறப்பை வச்சு நம்ம ஒருத்தரை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியாது. அதுவும் நீ வரப்போகிற காலத்தில் கலியுகத்தில் இதெல்லாம் ரொம்ப தப்பாகிடும். ஆதலாலே இனிமேல் மனப்பக்குவத்தை வைத்து தான் மனிதன் மதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தார். அப்படி வரும்போது ராமானுஜருக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்தது. நம்மால் எப்போவுமே எதிர்ப்பு பண்ணணும்னா ஒரு சுருக்கமான வழி வச்சுருக்கான். என்னென்னா சோத்தில் விஷத்தை கலந்து விட்டுருவான், தீர்ந்து போ. ஏன்னா கொன்னது யாருன்னு தெரியாது, மாட்டிங்க, எந்த செக்ஷனும் உங்களுக்கு பண்ண முடியாது. அவருக்கு சாப்பாட்டில் விஷத்தை கலந்து விட்டாங்க. கோவில் தீர்த்தத்திலே கொடுத்தாங்க. அவர் ஆதிசேஷன், விஷத்துக்கு அதிபதி இல்லையா, அதனால் அந்த விஷம் ஒன்றும் அவர் செய்யலை. அவர் வாதத்தால் ஜெயிக்கப்பட முடியாதவராக இருந்தார். கரெக்டாக சைட் பண்ணார். என்ன சொன்னார்னா, புராணங்கள்லேருந்து நான் மேற்கோள் காட்டுறேன் ஐயா. குகன் வேட ஜாதியை சேர்ந்தவன். அவன் சாப்பிடாத அசைவம் கிடையாது. அவன் டெய்லி குளிப்பானாங்கிறது பெரிய கேள்விக்குறி. எப்படியும் வாரம் ஒருத்தருக்காவது குளிப்பான், அநேகமாக குளிக்கலாம். அப்படிப்பட்டவன் மீன் எடுத்துக்கிட்டு ராமர்கிட்ட என்னுடைய காணிக்கை அப்படின்னு கொடுக்குறான்.
ராமர் பார்த்துட்டு இருக்கட்டும் அப்படின்னாரு. என்ன அப்படி சொல்கிறீங்க, முள் இருக்காது, சாப்பிட்டு காட்டட்டுமா, ஏது பச்சை மீனை தின்றோம் போல் இருக்கு. அவர் வேணாம்ப்பா, நான் கையால் தொடுறேன், அது ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம், போதும் அப்படின்னாரு. சாமி நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் கொண்டு கொடுக்குறேன் சாமி அப்படின்னா. இவன் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு அவர் என்ன சொன்னார், டேய் இது வரைக்கும் தசரதனுக்கு நாங்கள் 4 பேர் தான்டா, இன்னையிலேருந்து 5 பேர், நம்பர் 5 நீ தான்டா அப்படின்னு சொன்னதோடு நிற்காமல் இன்றைக்கி அரசியல் மேடைகளில் நடக்கிற மாதிரி டக்குன்னு கட்டி பிடிச்சிட்டார். கேமரா இல்லை, ஃபோட்டோகிராஃபி இல்லை, வீடியோலாம் கிடையாது. அப்போ அவன் எதுக்காகவும் கட்டி பிடிக்கலை, உண்மையான அன்போடு கட்டி பிடிச்சான். அன்பு இருக்கும் இடத்துல நான் வருணம் பார்ப்பதில்லை. அவன் பர்த் பிளேஸ் வைகுண்டம், இங்கே கம்மிங் பிளேஸ் என்ன அப்படின்னா சத்திரியன், தசரதனுடைய மகன், சக்கரவர்த்தி திருமகன். இவன் குகன் தள்ளுபடி எங்கேயோ இருக்கான். அவனை கட்டிப்பிடிச்சி நீ யுவர் மை பிரதர் அப்படின்ட்டான். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு ராமானுஜர் சொன்னார். ஆகவே பக்தி உள்ளவன், மனதிலே பக்குவம் உள்ளவன், அவன் வைணவன் தான், எல்லாரோட சமமாக கருதப்பட வேண்டும் என்றார். சபரி வீட்டில் போய் சாப்பிட்டார். அனுமன் மற்றவங்களாவது மனித இனத்திலே உயர்வு தாழ்வு, அனுமன் அது அனிமல் கிங்டம், அது குரங்கு ஜாதி. அந்த வானரத்தை போய் கட்டி பிடிச்சான். கண்டேன் சீதையின்னு சொன்ன உடனே அப்போ அவன் என்ன சொன்னான், நான் இந்நேரம் ராஜ்யத்தில் இருந்தேன்னா ஏகப்பட்ட நகைகள் உனக்கு சன்மானமாக கொடுப்பேன், இப்போ கொடுக்குறதுக்கு என்கிட்ட ஒன்றும் மோதிரம் கூட இல்லைப்பா, அதனால் உன்னை நான் கட்டி பிடிக்கிறேன், ஆலிங்கனம் பண்ணுகிறேன் என்று அனுமனை ஆலிங்கனம் செய்தான். அதை விட மோசம் விபீஷணன், அவன் ராட்சசன். விபீஷணனை பற்றி சொல்கிற ராமாயணமானது அவன் வெஜிடேரியன் எங்கேயும் சொல்லலை. அவங்க அண்ணன் ராவணன் கூட சேர்ந்து ஒரே டைனிங் டேபிளில் தான் சாப்பிட்டான். ராவணனுடைய ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தா ரொம்ப பயங்கரம். அவன் சாதாரண மாம்சம் இல்லை, மனித மாம்சமே சாப்பிடக்கூடியவன். அப்படிப்பட்ட அரக்கனை நீ எனக்கு அடுத்த ஒரு பிரதர் அப்படின்னா. இப்படியெல்லாம் இருக்கிற போது இந்த ராமானுஜருடைய குருவாகிய, மானசீக குருவாகிய ஆள வந்தார், சமாசனம் பண்ணி வைத்த குருவாகிய பெரிய நம்பிகள். இவர்கள் இருவராலும் மதிக்கப்பட்ட ஒருவர் மாரநேர் நம்பி என்ற ஒருத்தர். அவர் நம்ம அரிஜன்னு சொல்கிறோமே அந்த இனத்தை சேர்ந்தவர். அவரை எவ்வளோ தூரம் மதித்தாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கிரக பிரவேசத்துக்கு சாதாரணமாக ஒரு பசுமாடை கூட்டிகிட்டு அதனுடைய பாத தூசி படணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஒரு மண்டபம் புதுசாக இவங்க தொடங்கின போது மாரநேர் நம்பியை நடக்க விட்டு அவர் பாத தூசி பட்டுருச்சு, போதும் இதுவே கிரக பிரவேசம் என்று முடிவு பண்ணாங்க. அந்த மாரநேர் நம்பி தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அவர் இறந்து போன போது பெரிய நம்பிகள், பிராமணராகிய பெரிய நம்பிகள் அவருக்கு ஈமக்கிரியைகளெல்லாம் பண்ணினார். அப்படி பண்ணினதுனால மற்ற பிராமணர்கள்லாம் அவரை தள்ளி வச்சுட்டாங்க, ஊரை விட்டு தள்ளி வச்சுட்டாங்கன்னா அவர் வீட்டு வாசலில் முள்ளை வெட்டி போட்டாங்க. நீ வெளியே வரக்கூடாது, உனக்கு பார்பர் இல்லை, உனக்கு பால்காரன் இல்லை, உனக்கு காய்கறி கிடையாது, உனக்கு வியாபாரம் இல்லை, அவனை ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்படி நிலைமையிலே ஒரு நாள் வீதியிலே பெருமாள் திருவீதி உலா வருகிற போது அந்த பெரிய நம்பிகளுடைய மகளாகிய அத்துழாய் என்ன பண்ணால் வழி மறிச்சிட்டான். இப்போ சாலை மறியல் பண்ணுறாங்கல்ல, அது அந்த அம்மா அப்போவே ஆரம்பிச்சிருச்சு. பெருமாளுக்கு சாலை மறியல் பண்ணிடுச்சு. நோ, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ. என்னன்னா, எங்கள் அப்பா பண்ணது சரியாக தப்பா, இந்த ஊர் ஜனங்கள்லாம் எங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க, நாங்கள் சாப்பாடு இல்லாமல் கிடக்கிறோம் அப்படின்ன போது பெருமாள் அங்கிருந்து அர்ச்சகர் மேலே ஆவேசமாகி பெரிய நம்பி செய்தது சரிதான் என்று வாக்கு கொடுத்தார். அப்போது அங்கே வருணபேதம் இல்லாமல் ஒரு பிராமணர் ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்தவருக்கு ஈமக்கிரியை செய்ததை பெருமாள் அங்கே என்டார்ஸ் பண்ணுறார். இது ராமானுஜர் காலத்தில் நடந்தது. இப்போது ராமானுஜர் செய்த சமுதாய சீர்திருத்தத்தில் ஒரு தனித்தன்மை இருக்குங்க. என்ன அப்படின்னா, சாதாரணமாக சமூக சீர்திருத்தம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாரம்பரியத்துக்கு விரோதமாக, சாஸ்திரத்துக்கு விரோதமாக என்னமாவது ஒன்று கொண்டு வருவாங்க. இப்போ ஆரிய சமாஜ், பிரம்ம சமாஜெல்லாம் வந்தது. இப்போ ஒரு கல்ட்டு வந்திருக்கு வட இந்தியாவில். என்னென்னா, பெண்களும் யாகம் செய்யலாம், மாதவிலக்கான நேரத்தில் ரத்தம் ஒழுக யாகம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சீர்திருத்தம், சமூக சீர்திருத்தங்க பேரில் நடக்குது. இப்படியெல்லாம் ராமானுஜர் ஏதாவது பண்ணினாரா அப்படின்னா, ராமானுஜர் பண்ணின சீர்திருத்தத்தினுடைய தனித்தன்மை என்னவென்றால், அது பாரம்பரியத்தை எதிர்த்தல்ல, சாஸ்திரங்களிலே ஏற்கனவே இலைமறைகாயாக இருக்கக்கூடிய சொல்லப்பட்ட சில பழக்கங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். அவர் என்ன சொன்னார், ஒரு மனிதன் என்ன வருணமா என்ன ஜாதியாக இருந்தாலும் அவன் உள்ளமானது தூய்மையானதாக உயர்வாக இருந்தால் அவன் உயர்ந்தவர்களுக்கு சமமாக மதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னார். இதுதான் அவர் பண்ணின முக்கியமான சீர்திருத்தம்.
அவர் காவிரி கரையில் குளிக்க போகிற போது, அவர் அழுக்காக இருக்கிற போது பிராமணன் மேலே கை வச்சுட்டு போவாராம். குளிச்சுட்டு வரும்போது பிள்ளை உரங்காவலி தாசர் என்ற அப்ராமணர் கையை பிடிச்சிட்டு வருவாராம். அதை நடத்தி காட்டினார். ஆனால் 1000 வருஷத்துக்கு முன்னால் அது பெரிய புரட்சின்னு கூட சொல்ல முடியாது, ஒரு கொந்தளிப்புன்னு சொல்லலாம். அப்படி ஆகிப்போச்சு. மக்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு பிராமணனும் பறையனும் எப்படி சமமாக முடியும்? இவன் என்ன அவனோட மூர்க்கத்தனமாக பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு ராமானுஜரை கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. இந்த சைவம் வைணவம் சண்டைக்கு காரணமாக சொல்கிறாங்களே, இந்த நாலூரான்னு ஒருத்தர் வந்து சோழராஜாவை தூண்டி விட்டு ராமானுஜரை கொல்ல முயற்சி பண்ணாங்கன்னு. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இது. ராமானுஜர் பேசின சாதி சமத்துவமானது அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை. அவர் உயிருக்கு பயந்துக்கிட்டு மேலக்கோட்டைக்கு ஓடிட்டார், மைசூர் கர்நாடகாவுக்கு ஓடிட்டார். ஆனாலும் அவர் தன் கொள்கையை மாற்றிக்கொள்ளவில்லை. அங்கே போன இடத்துல பல இடங்களில் வந்து இந்த ஒதுக்கப்பட்ட வேட ஜாதி ஜனங்கள் கொடுத்த சாப்பாடு தேனும் தனியமாகவும் வாங்கி சாப்பிட்ருக்கார். இது வார்த்தா மாலையில் நம்ம பார்க்குறோம். அப்படியெல்லாம் அவர் செய்து காட்டியது. இப்போ இன்றைக்கி நாம் பேசுகிறோம். இப்போ நான் வந்து இவ்வளவு பேசுகிறேன், வந்து யாராவது புரட்சிக்காரங்க எதிர்ப்புக்காரங்க வந்து எதுவும் சொல்லுவாங்களோ அப்படின்னு நம்ம யோசிக்க தான் வேண்டியிருக்கு. இவர் வந்து மிஸ்டர் கிறிஸ்டவர் வந்து கேட்டார், சார் உங்கள் பேச்சு முடிஞ்ச பிறகு ஜனங்கள் கேள்வி கேட்கலாமா அப்படின்னாரு. கேட்கலாம்னு சொல்லிட்டேன், அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லைன்னு. ஆனால் ஒரு பொது மேடையில் பேசுகிற போது நம்ம பல விஷயங்களை சிந்தித்து பேச வேண்டியிருக்கு. இதனுடைய எதிர்ப்பு என்ன வரும் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு இன்றைக்கி 2017. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ராமானுஜர் வந்து அவர் கையில் கத்தி இல்லை, கப்படா இல்லை, அரசியல் பேக்ரவுண்ட் ஒன்றும் கிடையாது, அவருக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது. ஆனால் அவர் டிட் செய்தார். அது 120 வருஷம் வாழ்ந்தார். கொஞ்சம் நஞ்சம் காலம் இல்லை, 120 வருஷம் அதையே சொன்னதே சொல்கிறார். இப்போ இன்றைக்கி இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா 2015 ஒரு அறிக்கை விடுறாங்க, 2017 நான் சொல்லவே இல்லைன்றாங்க. அப்படிலாம் அவர் சொல்லலை, சொன்னதை ஸ்டெடியாக மெயின்டைன் பண்ணார். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ராமானுஜருக்கு பெருமாள் என்டார்சிங் இருந்ததா, பெருமாள் அங்கீகாரம் பண்ணாரா, இவர் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிட்டார் அப்படின்னா, ஒரு பங்குனி உத்திரத்து அன்னைக்கு நம்பெருமாள் சன்னதியில் ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் பெருமாள்கிட்ட ஒன்று கேட்டார். என்னை நம்பினவர்கள் என் பின்னால் ஆயிரக்கணக்கான பேர் வர்றாங்களே, இவங்களுக்கெல்லாம் மோட்சம் உண்டா சாமின்னு கேட்டார். அப்போ பெருமாள் அனைவரும் கேட்க உண்டுப்பா, உன் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்கும் உண்டுன்னார். அப்போ ராமானுஜர் என்ன சொன்னார், எனக்கும் என் தொடர்புடையவர்களுக்கும் என் தொடர்புடையவர்களோடு தொடர்புடையவர்களுக்கும் நீ மோட்சம் கொடுப்பியான்னு கேட்டார். உண்டு அப்படின்னார். அப்போ அதை பார்த்துட்டு திருவரங்கத்தை முதனார் என்ன பண்ணார், இவர் பேர் 108 தடவை வர்ற மாதிரி 108 பாட்டு ராமானுஜர் நூற்றந்தாதின்னு எழுதினார். அந்த 108 பாட்டை சொன்னீங்கன்னா 108 தடவை ராமானுஜர் பேர் சொல்லி தான் ஆகணும். பிரபன்ன காயத்ரின்னு பேரை வச்சு. அப்போ ராமானுஜருடைய பெயரை சொல்லுகிறவர்களுக்கு கண்டிப்பாக மோட்சம் உண்டுன்னு ஒரு கதவை திறந்து விட்டார். அந்த ராமானுஜர் நூற்றந்தாதிலேருந்து ஒரு பாட்டு என்ன அப்படின்னா, இந்த பாட்டு ஒரு அரிய பாடல், எல்லாரும் சொல்கிறாங்க மனப்பாடமாக, அதனுடைய பொருளை வந்து அவங்க எடுத்து பார்க்குறதில்லை. அது என்னென்னா 26வது பாட்டு ராமானுஜ நூற்றந்தாதியில். திக்குற்ற கீர்த்தி ராமானுஜனை, திக்குற்ற 8 திக்கும் அவருடைய புகழ் பரவிருக்கு. இப்போ இன்றைக்கி வந்து ரஷ்யா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியாவிலலாம் ராமானுஜரை பற்றி தெரிஞ்சிருக்கு. சங்கரரை பற்றி தெரியுதோ இல்லையோ, மத்வரை பற்றி தெரியுதோ இல்லையோ, ராமானுஜரை பற்றி தெரியுது. அவர் ஒரு சோஷியல் ரிஃபார்மர். டாக்டர் துளசிதாஸ் என்கிட்ட ஃபோனில் பேசும்போது சொன்னார், நம்ம இன்றைக்கி என்னமோ சமுதாய சீர்திருத்தம் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், அன்றைக்கி 1000 வருஷத்துக்கு முன்னால் ராமானுஜன் ஒருத்தர் வந்துட்டு போயிருக்கார், அவரை நம்ம கண்டுக்கவே இல்லை, அது நம்ம ஏதாவது செய்யணும் சார் இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போது 8 திக்கும் புகழ் படைத்த திக்குற்ற கீர்த்தி ராமானுஜனை என் செய்வினையாம் மெய்க்குற்றம் நீக்கி, நான் பண்ண கர்மா பாவமெல்லாம் அவர் சம்பந்தத்தினால நீங்கி போச்சு, நீங்கி விளங்கிய மேகத்தை, மேகமானது வறட்சியை நீக்கி குளிர்ச்சியை கொடுக்கும், அப்படி இந்த உலகில் வறட்சியை நீக்கி பாவங்களினுடைய வெம்மையை போக்கி குளிர்ச்சி கொடுத்த அந்த மேகமாகிய ராமானுஜனை மேவும் நல்லோர், அந்த ராமானுஜர் திருவடிகளே சரணம் என்று யார் சொல்லுகிறார்களோ. இப்போ அடுத்து நான் சொல்ல போகிற 2 வரி தான் ரொம்ப புரட்சியான வரி. எக்குற்றவாளர் எது பிறப்பு ஏது இயல்பு ஆக நின்றோர், அக்குற்றம் அப்பிறப்பு அவ்வியல்பே நம்மை ஆட்கொள்ளுமே. ராமானுஜருடைய சிஷ்யர்கள் எவ்வளவு கீழ் ஜாதியாக இருந்தாலும், எவ்வளவு தப்பு பண்ணினவங்களாக இருந்தாலும், எவ்வளவு மோசமான குணங்கள் உள்ளவங்களாக இருந்தாலும் அதை தள்ளுபடி பண்ணாமல் அவங்கள ஏற்றுக்கிறேன்னு சொல்லலை அவர், அந்த குற்றத்தை தான் நான் ஏற்றுக்கிறேன்றார், அந்த அழுக்கு தான் எனக்கு வேணுங்கிறார்.
இப்போ பசுமாடு கன்றுக்குட்டி போட்ட உடனே எந்த மாடாவது கோணாரை பார்த்து, யோ கன்றுக்குட்டியை வந்து டெலிவரி ரூமுக்கு கொண்டு போய் கழுவி சுத்தம் பண்ணி கொண்டு வாயாங்க அப்படின்னு சொல்லுதா? அந்த கன்றுக்குட்டி உடம்புல இருக்கிற அழுக்கு தான் ரொம்ப ஆர்வமாக சாப்பிடும். தோஷ போக்கியத்துவம்னு சொல்லுவாங்க. அப்போது ராமானுஜருடைய சீடர்கள் ஒருவேளை தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தால், குற்றம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால், குணமில்லாதவர்களாக இருந்தால், அந்த மைனஸ் தான் எங்களுக்கு வேணும். அதை தான் நான் வந்து தலைமையில் வச்சு கொண்டாடுறேங்க. எக்குற்றவாளர் அவர் ராமானுஜருடைய சிஷ்யர் தாங்க, கொஞ்சம் அப்படி இப்படிலாம் பண்ணுவாருங்க அப்படின்னா, அது எப்படி எப்படி இருந்தாலும் பரவாயில்லையா, அவர் ராமானுஜாய நமகன்னு சொல்கிறார்ல, போதுங்கடியா. எது பிறப்பு? பிறப்புனா அது பலவிதமான பிறப்பு இருக்குதுங்க. அவருடைய மதர் டங் எதுன்னு கேட்காதீங்க. என்ன அப்படின்னு சொன்னால், அவர் மதரே வந்து குஜராத்தி ஃபாதருக்கும் பஞ்சாபி மதருக்கும் பிறந்தவங்க. அப்போ எது மதர் டங்குன்னு சொல்லுவீங்க? இப்போதைக்கு தமிழ் பேசுகிறாருங்க, இங்கிலீஷும் பேசுவாங்க. டிங்கிலீஷ்னு சொல்ல வேண்டியதான், இல்லை குஜராத்தின்னு சொல்கிறதா, இல்லை பஞ்சாபின்னு சொல்கிறதா, இது இப்படி இருக்குதுங்க அப்படின்னு இப்படி பல வகையாக பிறந்திருக்கலாம். அதை பற்றி எனக்கு தப்பு இல்லை. ஏது இயல்பு, குணம், ஹேபிட்ஸ் எடுத்துக்கிட்டார். கொஞ்சம் பீடாக போட்டுகிட்டே இருப்பாருங்க, எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் காப்பி அதிகமாக குடிப்பாருங்க. சாப்பிட்ட உடனே கும்பகர்ணன் மாதிரி படுத்துருவாருங்க மத்தியானத்தில். அப்படின்னு பரவாயில்லையா, அதுதான் எனக்கு வேணுங்கிறாரு. அக்குற்றம், அப்பிறப்பு, அவ்வியல்பு எம்மை ஆட்கொள்ளுமேங்கிறார். எனக்கு அந்த அழுக்கு தான் வேணும் அப்படின்றேன். அப்போ ஏதோ சினிமா பாட்டில் பாடுறானே, ஒரு காதலி என்னமோ எச்சு வச்சது என்னமோ அமுதத்துக்கு சமானம், எனக்கு அதான் வேணும் அப்படின்னு சினிமாவில் பாட்டெலாம் எழுதுறாங்களா? அது மாதிரி எங்களுக்கு ராமானுஜருடைய தாசர்களுடைய குற்றங்கள் தான் எங்களுக்கு வேணும், அதை தான் நாங்கள் நற்றங்களாக நினைக்கிறோம். அப்போது சாஸ்திர நுட்பமாக ரகசிய கிரந்தங்கள் படித்தீங்கன்னா, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய குற்றங்கள் நற்றங்களாக தெரிகிறதா, அப்போ தான் நீங்கள் வைஷ்ணவர். அப்படி இல்லாமல் அவருடைய குற்றங்களாக தெரியுமானா உங்களுக்கு இன்னும் வைஷ்ணவம் பழுக்கலைன்னு அர்த்தம் அப்படின்னு அவர் ராமானுஜருக்கு அந்தஸ்தை அப்படி பாடினார். சரி, இதெல்லாம் வந்து ராமானுஜர் காலத்தில் வந்ததுங்க. இது நீங்கள் ஆச்சாரியர்களுடைய உதாரணத்தை காட்டுறீங்க, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேலிடத்துக்கு போக முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆழ்வார்களே இதை பாடியிருக்காங்க. அதுக்கு ஒரு மேற்கோள் காட்டுறேன். இதை பாடின ஆழ்வாருங்க, திருமங்கை ஆழ்வார் மாதிரி மிலேச்சர் இல்லை, திருப்பான் ஆழ்வார் மாதிரி பறையன் இல்லை, குலசேகர ஆழ்வார் மாதிரி சத்திரியனும் இல்லை, பக்கா பிராமணன். யார்? தொண்டரடி பொடி ஆழ்வார். விப்ரநாராயணனுங்கிறது அவருடைய பேர். ஸ்ரீரங்கம் கோயிலில் நந்தவன கைங்கரியம் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் திருமாலைன்னு ஒரு பிரபந்தம், அதில் 41, 42, 43 இந்த 3 பாட்டு இடி விழுந்த மாதிரி எழுதியிருக்காருங்க. அதில் ஒரு இடி முதல்ல சொல்கிறேன் பாருங்கள். 41 வானுளார் அரியலாகா வானவார் என்பராகில், தேனுலாம் துளபமாலை சென்னியர் என்பராகில், ஊனமாயினகள் செய்யும் ஊனகாரர்கள் ஏனும் பூனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றே. அதாவது எம்பெருமானுடைய அடியவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க சாப்பிட்ட மிச்சம் இருக்கே, அது வந்து அமிர்தங்க நமக்கு அப்படின்றார். திருக்கச்சி நம்பிகள்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய இயற்பெயர் வந்து கஜேந்திர விரததாசர், ஆளவந்தாருடைய சிஷ்யர். அவர் வந்து காஞ்சிபுரத்தில் இருந்ததுனால கட்சின்னு பேரை போட்டு கட்சி நம்பிகள், திருக்கட்சி நம்பிகள் அப்படின்றாங்க. இந்த சங்கீத கச்சேரிக்கெலாம் அந்த காலத்தில் போனால் கச்சேரியாமில் யார் அப்படின்னா, மதுரை பாட்டு, லால்குடி வயலின்னு, உமையாள்புரம் மிருதங்கம்மா. ஏன் ஊர் பேராக சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, மதுரைனா மதுரை சோமு, லால்குடின்னு லால்குடி ஜெயராமன், உமையாள்புரம் சிவராமன். அப்போ ஆளு பேரை எடுத்துகிட்டு ஊர் பேரை சொல்லுவான். அது மாதிரி ஊருக்கு ஒரு மகிமை வந்துடுது. அது என்னமோ நான் பாண்டிச்சேரி புதுச்சேரின்றாங்க, சில பேர் மதுச்சேரின்றாங்க. நான் வந்து உண்மையில் சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு உபன்யாசத்துக்கு போயிருந்தேன். அப்போ ஆர்கனைசருக்கு ஃபோன் பண்ணி, நான் காரில் வரேன், எங்கள் கார் நம்பர் இது, வெளியில் வந்து உங்கள் வாட்ச்மேன் தகராறு பண்ணுவான், அதனால ஏற்கனவே நீங்கள் சொல்லி வைங்க, அப்போ தான் நாங்கள் உள்ளே நுழைய முடியும் அப்படின்னு. அதுக்கு நான் சொல்லி வச்சிடுறேன், அதுக்கு பரவாயில்ல, கார் நம்பர் என்ன கேட்டுக்கிட்டாங்க. உடனே நாங்கள் ஏசி காரில் போகிறோம், கொஞ்சம் நேரம்லாம் பூட்டியிருக்கு. நான் பேசுகிறேன் வெளியே கேட்காது, வெளியே இருக்கிறவங்க பேசுனா உள்ளே கேட்காது. நாங்கள் போய் கார் ஹார்ன் அமுக்கின உடனே அந்த நியமிக்கப்பட்ட வேலைக்காரன் அங்கேருந்து
சைகை காட்டுறான் அப்படின்றான். தண்ணி வண்டி, அந்த ஊர் தானே நீங்கள்? அப்படி ஐயா பாண்டிச்சேரியில் ஒருத்தர் வந்தாங்க, அந்த ஊருக்காரன் பூரா அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்களா அப்படின்னா. அப்போது இந்த உமையாளபுரம், லால்குடி, மதுரை மாதிரி பெருமையாக சொல்லிக்க எனக்கு இப்போதைக்கு வக்கில்ல. நான் பிறந்து வளர்ந்த ஊர்லாம் மதுரை தான். இப்போதைக்கு என்னை பார்க்குற அப்புறம் எப்படிங்கிறான். நான் அதெல்லாம் தொடர்றதெல்லாம் கிடையாதுங்க. அப்போ இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த திருக்கட்சி நம்பிகளை பற்றி சொல்ல வந்தேன். ஊர் பேரை வச்சு அவரை சொல்கிறோம். அந்த திருக்கட்சி நம்பிகள் சாப்பிட்ட எச்சி இலையில் தான் சாப்பிடணும்னு ராமானுஜர் ரொம்ப ஆசைப்படுவாராம். அதனால் ஒரு அப்பாயின்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி ராமானுஜருக்கு வீட்டில் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டார். இவர் இந்த நோக்கத்தில் தான் தன்னை கூப்பிட்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு அது சம்மதம் இல்லை. ஐயோ நம்ம எச்சி அவன் சாப்பிட வேணாம் அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட டயத்தை சொல்லி வரேன்னு சொல்லி அதல்லாத வேறு டயத்தில் போயிட்டார். இவர் அவர் காணாமேன்னு சொல்லி தேடி கோயிலுக்கு வர்றதுக்குள்ள இவர் அங்கே போய் சாப்பிட்டு வெளிவந்துட்டார். அவருடைய மனைவியார் வந்து சாப்பிட்ட எச்சியில் தானேன்னு சொல்லி கம்புனால் அப்படி தள்ளி உடனே குப்பமேட்டில் போட்டு குளிச்சுட்டு சுத்தமாக நிற்கிது. அவர் வந்தார், என்ன அம்மா ரெண்டாவது குளிச்சிருக்கேன் அப்படின்னா, தான் அந்த செட்டியார் வந்து சாப்பிட்டு போயிருக்கான் அப்படின்னு. ஐயோ வந்து சாப்பிட்டு போயிட்டாரா அப்படின்னா. அப்போ அவருக்கு என்ன மனக்குறைன்னா, அந்த உத்தம வைஷ்ணவர் சாப்பிட்ட அந்த எச்சியை நம்ம சாப்பிடக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கலையேன்னு. அதான் அவர் சொல்கிறாரு, ஊனமாயினங்கள் செய்யும் ஊனகாரர்கள் எனும் குற்றங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் கூட பூனகம் செய்த சேஷம் தருவரேல் புனிதம் அன்றே, அது ரொம்ப புனிதம் யா அப்படின்னு. அடுத்து 42. பழுதிலா ஒழுகலாறு பலசது பேதிமார்கள் இழிகுலத்தவர்களேலும் எம் அடியார்களாகில் தொழுமின் நீர் கொடுமின் கொள்மின் என்று நின்னொடும் ஒக்க வழிபட அருளினாய் போல் முதல் திருவரங்கத்தானே. இந்த ராமானுஜருடைய தொண்டர்களாக வைணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இழிகுலத்தவர்கள் எனும் இழிக்கப்படும் சமுதாயத்தில் எப்பவுமே இந்த ஒரு கேடர் லெவல் ஜட்ஜ்மெண்ட் இருந்து தான் இருக்குது, இனியும் இருக்கும். ஏதாவது ஒரு காரணம் பற்றி இருக்கும், இல்லாமல் இருக்காது. அப்படி வரும்போது இந்த ராமானுஜ சம்பந்தம் இருந்துட்டால் அவங்கள என்ன பண்ணணும், பெருமாளுடைய சம்பந்தமுடைய வைணவர்களை தொழுமின்கிற பார்த்தா நமஸ்காரம் பண்ணுங்க, அடியேன்னு சொல்லுங்க. இந்த கை குலுக்கிற பழக்கம் இருக்கே, இது மேல்நாட்டிலேருந்து இறக்குமதியானது, நம்ம நாட்டில் இந்த பழக்கம் கிடையாது. ஒருத்தர் பார்க்குற போது இப்படி அஞ்சலின்னு சொல்லுவோம். அஞ்சலின்னா வட சொல் அம் என்றால் உள்ளம், உள்ளத்தை ஜலி குளிர்விப்பது, அது அஞ்சலி. அதுதான் பழக்கம். மேல்நாடுகளில் ஏண்டா கை குலுக்கிற பழக்கம் ஏற்பட்டுச்சுன்னா, ஒரு காலத்தில் ரொம்பவும் யுத்தமும் போராட்டமாக இருந்தபோது அவன் கையில் ஏதோ ஆயுதம் வச்சுருக்கானோ இவனுக்கு சந்தேகம், இவன் கையில் ஆயுதம் வச்சுருக்கானோ அவனுக்கு சந்தேகம். நீட்டாக கையை பிடிச்சி குலுக்கிட்டோம்னா பியாண்ட் டவுட் சரியாக போச்சு இல்லையா? அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தினான். நாம் இப்போ அதை ஆரம்பித்து கையை பிடிச்சி குலுக்குன்னு குலுக்கி அந்த மாதிரி ஆரம்பிச்சு நம்ம நாட்டில் வணங்குறது தான் தொழுமின்கிறது. இறை அடியார்களை தொழுமின் கொடுமின் கொள்மின். அவங்களுக்கு வியாக்கியானத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, அவங்க கருத்துக்களை சொல்லுங்கள், அவங்க கருத்துக்களை ஏற்றுக்கங்கிறாங்க. வேறு சில பேர் இன்னும் வந்து கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கோங்க, பணம் கொடுக்கல் வாங்கல், சாப்பாடு எல்லாமே வச்சுக்கோங்க, அவங்கள வந்து வித்தியாசமாக நினைக்காதீங்க, கொடுமின் கொள்மின் என்று ஒரு தாரதமியம் இல்லாமல் அவர்களை நடத்த வேண்டும்ன்றார். ராமானுஜர் ஒன்று சொன்னார், பகவானுக்கு நீங்கள் செய்கிற அபச்சாரம் பகவான் மன்னிச்சிடுவான். பகவானுக்கு நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா சாரின்னு சொல்லிட்டு ஏற்றுக்குவான். ஆனால் பகவானுடைய அடியவர்களுக்கு நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா அவன் ஏற்றுக்க மாட்டான். அதுக்கு ஒரு உதாரணம், அம்பரீஷன் ஒருத்தன் இருந்தான், ஒரு ராஜா. அவன் வீட்டுக்கு வந்து அரண்மனைக்கு துர்வாசர் வந்திருந்தார் சாப்பிட்றதுக்கு. அப்போ வந்து என்ன சொன்னால், நான் போய் நதியில் நீராடிட்டு வரேன், வந்து குளிக்கிறேன் அப்படின்னு வந்து சாப்பிட்றேன்னாரு. போனவர் வரல. ஏகாதசி முடிச்சுட்டு பாரணை பண்ணிவிட்டு துவாதசி சாப்பிட்ணும். அவர் இன்னும் வரலையே, முகூர்த்தம் தவிர்த்து என்ன பண்ணால், சாப்பிட வேண்டாம், கொஞ்சம் தீர்த்தம் சாப்பிட்டுட்டு அதை முறிச்சிடுவோம் ஏகாதசி விரதத்துன்னு கொஞ்சம் தீர்த்தம் சாப்பிட்டான், தண்ணீர். அவர் வந்த உடனே என்ன சாப்பிட்டியா அப்படின்னா, சாப்பிடல, தீர்த்தம் சாப்பிட்டு விரதம் முறிச்சேன்னா. தீர்த்தமும் ஆகாரம் தானப்பா, நான் கெஸ்ட்டு வந்திருக்கேன், என்னை விட்டு நீ எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னாரு. ஏகாதசி முகூர்த்தம் தாண்டுதே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா. அப்போ என்னை விட ஏகாதசி முக்கியமாக போச்சாடா அப்படின்னாரு. நான் என்ன செய்வேன் சாமி அப்படின்ன உடனே தலையில் இருந்து 2 முடியை பிடுங்கினார். பிடுங்கி இப்படி கீழே போட்டார். நம்ம பிடுங்கி கீழே போட்டால் கூட்டி தான் தள்ளுவாங்க. ஆனால் அவர் 2 முடியை போட்ட உடனே 2 ராட்சசர்கள் வந்தார்கள். இவனை காலி பண்ணு அப்படின்னார். உடனே
அது வந்து திங்க வந்தது. இவன் பார்த்தான், பெருமாளை பார்த்து, எம்பெருமானே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு சரணாகதி பண்ணால் அங்கேருந்து சக்கரம் வந்துடுச்சு. சுதர்சன ஆழ்வான் வெகுண்டு எழுந்து வந்தான். துர்வாசர் உடனே இவர் ஓம் ஹரீம் சுவாகா அப்படின்னாரு. அங்கே ஒன்றும் நடக்கலை, இவர் மந்திரம் அங்கே ஒன்றும் ஏறலை. அது ரொம்ப ஜாஜ்வல்யமாக அவரை துரத்த ஆரம்பிச்சது. வேறு வழி ரன்னிங் ரேஸ் தான், ஒலிம்பிக்ஸ் மாதிரி ஓட ஆரம்பித்தார். ஓடி அங்கே பிரம்மாவளுடைய ரோகத்துக்கு போய் பிரம்மதேவரை என்னை காப்பாற்றணும் அப்படின்னு, என்ன செய்தி அப்படின்னா, சக்கரம் வருது. என்ன சக்கரம்னா, அவர் சங்கு சக்கரம். இல்லையா, அது வந்து பெருமாளுடைய சக்கரம். நீ முதல்ல வெளியே போயா, என்ன வெட்டிட போகுதுன்னு சொல்லி பிடிச்சி கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிவிட்டான். அப்போ எந்த உலகத்தில் போய் அவருக்கு அடைக்கல் கொடுக்க ஆளில் கடைசியில் வைகுண்டத்துக்கு போனார். அதான் ஸ்டார்டிங் பிளேஸ் சக்கரத்துக்கு. அங்கே போய் நம்ம வந்து மெயின் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடணும். மெயின் ஆஃபீஸுக்கு போனால் அங்கே பெருமாள் என்ன சொன்னார், இது நான் எனக்காக அனுப்பியிருந்தேன்னா இப்போ நீ காலில் விழுந்தவொடனே நான் திருப்பி வாங்கிக்குவேன். என் பக்தனுக்காக அனுப்பினேன், நீ அவன் காலில் போய் விடு, அவன் மன்னிச்சா நான் உன்னை மன்னிச்சிடுவேன் அப்படின்னா. அவன் வந்து சத்திரியன், நான் பிராமணன், நம்பர் 1 நான் அப்படின்னார். நம்பர் 1 நம்பர் 2 எல்லாம் இன்னும் சில வினாடிகள் தான் தெரிஞ்சு போகும் அப்படின்னு. ஐயோ அப்பா சாமின்னு அலையில் பிடிச்சிட்டு வந்து அம்பரீஷன் காலில் விழுந்தார். அதுக்கப்புறம் சக்கரம் வாபஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே பகவான் என்ன நினைக்கிறான்னா, பக்தனுடைய பக்திக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறான். அவன் செய்த தவம், அவன் செய்த பிறப்பு, இதெல்லாம் வந்து அங்கே 2ஆம் பட்சமாக தான் பார்க்குறான். இதுதான் இங்கே தொண்டரடி பொடியாழ்வார் சொல்கிறார். நீங்கள் தொண்டரடி பொடியாழ்வாருடைய பேர் உங்களுக்கெல்லாம் தெரியுது, ஆனால் உண்மையில் அவருடைய பேர் வந்து விப்ரநாராயணன் வச்சுருந்தாங்க. அவர் ஏன்டா பேரை மாற்றினார்னா, அவர் விப்ரநாராயணனாக இருந்தபோது என்ன ஆகி போச்சு, டெய்லி வந்து பெருமாள் கோயிலுக்கு ஸ்ரீரங்கத்துக்கு பூ கட்டுறதுக்கு ஒரு பூச்செடியாக வச்சு ஒரு நந்தனம் வச்சு தண்ணி போட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ என்ன ஆச்சுன்னா, சோழராஜாவுடைய ராஜசபையிலே நாட்டியமாடி அவனுடைய பரிசு பெற்றுக்கொண்டு தேவதேவி என்று ஒரு நாட்டியக்காரி திரும்பி கொண்டு வந்தாள். அவள் வந்து ஒரு மழைக்காகவோ வெயிலுக்காகவோ அதனுடைய நந்தவனத்து ஓரமாக ஒதுங்கி இருந்தாள். அப்போ அவர் யார் அதுன்னு இப்படி திரும்பி பார்த்தாரு. பார்த்துட்டு தொடர்ந்து தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டார் செடிக்கு. இது தேவதேவிக்கு பெரிய அவமானமாகி போச்சு. என்னடான்னா, என்னை ஒரு தடவை பார்த்தவன் ஒன்று மயங்கி விழுவான், இல்லை இப்படி பார்ப்பான். இவன் என்னடானா பார்த்துட்டு தரையை தானே பார்க்குறான், இவன் என்ன ஆம்பளை தானா, இது என்ன 9 என்னன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. அப்போ கூட வந்து தன்னுடைய சகோதரிக்கிட்ட என்னடி இவன் அப்படின்னா, சிச்சி அப்படிலாம் நினைக்காத, அவன் பகவானுடைய உத்தமமான அடியவன், அவனுக்கு ஸ்திரீமோகம்லாம் கிடையாதுன்னு. ஸ்திரீமோகம் இல்லாதவன் கூட அந்த உலகத்தில் இருக்கான். நான் அனுமாரே எதிரில் வந்தால் மயங்கிடுவாடி தெரியுமா. சரி, ஒரு சவால், நான் சில நாள்களிலே இவரை என் காலில் விழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாடகம் ஆடினான். என்ன, அவர்கிட்ட போய், சாமி நான் அவர் அனாதை, உங்கள் ஆசிரமத்தில் இடம் வேணும்னு. சரி அனாதையாச்சுன்னு தங்க இடம் கொடுத்தார். தங்க இடம் கொடுத்தா என்னாச்சு, இந்த நாளாக இந்த சினிமாவில் வேம்ப் ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஆக்ட்ரஸ் வேலையெல்லாம் பண்ண ஆரம்பித்தா. குளிச்சுட்டு ஈர துணியோடு வந்து நிற்பா, வேணுனே சேலையை நழுவு விடுவா, அப்படி ஒரு போஸ் கொடுப்பா, அப்படி வெட்டுவா, ஒரு பார்வை பார்ப்பா. இவர் மனுஷன் தானே, ஒரு ஸ்டேஜில் அடி மேலே அடி போட்ட உடனே ஒரு நாள் டபார்னு விழுந்துட்டார். அவ்வளோதான். அப்புறம் பெருமாள் வந்து நேரடியாக தலையிட்டு அவர் குணத்தை சரி பண்ணார். சரி பண்ண பிறகு அவர் யோசிக்கிறார், ஏண்டா நான் எவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸில் இருந்தவன், இப்படி ஆகி போச்சே என் நிலைமை, மானங்கெட்ட பொழப்பாக போச்சே அப்படின்ன போது அவர் சொன்னாராம், பகவானுக்கு அடிமையாக இருந்ததுனாலே வந்த தீமை இது, பாகவதற்கு அடிமையாக வேண்டும் என்று தன் பெயரை தொண்டர் அடி பொடியினர். பொடினா அது மூக்கு பொடி இல்லைங்க, மிளகா பொடியும் இல்லை. என்ன பொடி, அடி பொடி. அடினா பாதம், பாத தூசி. யாருடைய பாத தூசி, தொண்டர், பகவானுடைய தொண்டர்களுடைய பாத தூசி என்று தன் பெயரை வச்சுக்கிட்டார். பகவானுடைய பாத தூசின்னு வச்சுக்கல. அப்போது பாகவதர்களுடைய மகிமை என்னங்கிறத அவர் பேரே அங்கே உணர்த்துது. அதான் அவர் அந்த மாதிரி பாட்டு எழுதினார். இன்னும் ஒரு பாட்டு அவர் பாட்டு பாருங்கள். அமர ஓர் அங்கம் 6 43, வேதம் ஓர் 4 ஓதி, தமர்களில் தலைவராய சாதி அந்தணர்களேனும் நுமர்களை பழிப்பாராகில் நொடிப்பதோர் அளவில் ஆங்கே அவர்கள் தாம் புலையர் போலும் அரங்கமானகருளானே. உத்தம 4 வேதங்களும் படித்த உயர்ந்த பிராமண ஜாதியாக இருந்தால் கூட உன்னுடைய அடியவர்களை அவர்கள் தூஷிப்பார்கள் என்றால், கேலி பண்ணுவார்கள் என்றால், இழிவாக நினைப்பார்கள் என்றால், அந்த க்ஷணமே அவர்கள் புலையர் ஜாதியை விட கீழாவார்கள். புலையர் ஜாதின்னு ஒரு ஜாதி அந்த காலத்தில் அது நாய் மாம்சம் சாப்பிடுவாங்களாம்.
அப்படி சண்டாளர் என்று சொல்லுவார்கள். நம்பாடுவான்னு ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இந்த கைசிக புராணத்தில் வரும் அது. அப்படி ஆகிடுவாங்க. அப்போ உன் அடியவர்களை யார் துவேஷிக்கிறார்களோ அவர்கள் புலையருக்கு இதெல்லாம் ஆழ்வார்கள் பாசுரங்கள். இதை ராமானுஜர் பார்த்தார். பார்த்துட்டு இப்படியெல்லாம் பாட்டு இருக்குது, நடைமுறையில் அது ஒன்றும் காணாம ஐயா, எல்லாம் எழுத்தளவில் இருக்குது அப்படின்னு அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தார். சொன்னது மட்டுமில்லை, செய்து காட்டினார். அப்படி செய்து காட்டுற போது தான் அவருக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு வந்து, எதிர்ப்பை கண்டு அஞ்சாதவர். அதாவது இப்போலாம் திங்கிங் எப்படி இருக்குன்னா, ஆதரவு எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அதுக்கேற்றாப்புல அறிக்கை விடுவாங்க தலைவர்கள்லாம். அப்போ அப்படி இல்லை, எதிர்ப்பு இருந்தால் என்ன, நல்லது எதுவோ அதை தான் சொல்லுவேன். உங்களுக்கு பிடிச்சா வாங்க, இல்லாட்டி போங்கன்னு. கடைசியில் என்னாச்சு தெரியுமா, அவர் பக்கம் கூட்டம் ஆயிரக்கணக்கில் சேர்ந்தது. ஒரு மத தலைவருக்கு அவருடைய வாழ்நாள் காலத்திலேயே கோவில் வந்தது அவருக்கு தான், ராமானுஜருக்கு. அவர் வாழ்நாள் காலத்திலேயே அவர் முதல்ல ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு சிற்பியை கொண்டு வந்து அவரை பார்க்க வச்சு அவர் ஒரு சிற்பத்தை செய்து அதை அவர் வந்து கட்டிப்பிடிச்சி ரொம்ப கரெக்டாக என்ன மாதிரியே இருக்குது, நீங்கள் எனக்கு கொடுக்குற மாதிரியே கொடுங்க. இன்றைக்கி ஸ்ரீபெரும்புதூருக்கு போனீங்கன்னா நீங்கள் பார்க்குற மூர்த்தி அவர் மூர்த்தி தான், கரெக்டாக அப்படியே இருக்குமா அந்த ஐடி. இப்போலாம் ஃபோட்டோலாம் வராத காலம் அது, அவ்வளோ கணக்காக செய்வாங்க சிற்பம். அப்போது தாம் உகந்த மேனி, அது தாம் ராமானுஜர் வந்து ரொம்ப விருப்பப்பட்ட மேனி. அடுத்து தமர் உகந்த மேனி. மேலக்கோட்டையில் இந்த சோழராஜாவுக்கு பயந்து 12 வருஷம் இருந்தார். அவர் விட்டு பிரிஞ்சு இங்கே ஸ்ரீரங்கத்துக்கு வரும்போது அவங்களாம் அழுதாங்க சிஷ்யர்கள்லாம். அப்போ என்ன மாதிரி உருவம் செய்யுங்க, அந்த உருவத்தில் என்னுடைய பிராண பிரதிஷ்டை பண்ணுங்கள், அதுக்கு மரியாதை செய்யுங்கன்னு சொல்லி அப்படி உருவம் செய்ய சொல்லி அது இவருடைய பிராண பிரதிஷ்டை பண்ணினார்கள். அது தமர் உகந்த மேனி. தமர்னா நம்முடைய சீடர்கள் அன்பர்கள் உகந்த மேனி. இது 2 திருமேனி. 3வது திருமேனி தானான திருமேனி. ஸ்ரீரங்கத்தில் அவர் வந்து உடலை விட்டு வைகுண்டத்துக்கு போன போது பெருமாள் சொன்னாராம், அவன் பாடியை சுடுகாட்டு கொண்டு போகாதீங்க, புதைக்காதீங்க, என் கோயிலே வைங்க அப்படின்னா. எங்கேயாவது இது நடக்குமாங்க? இறந்து போன உயிரற்ற உடம்பை கோயிலில் வைப்பாங்களா? வீட்டிலையே வைக்கிறது இல்லை. ஒரு தகப்பன் இறந்து போனால் மகன் என்ன பண்ணுறான், இந்த கிழவனை சீக்கிரம் காலகாலத்தில் எலக்ட்ரிக் கிரிமேஷன் சென்டர் கொண்டு போங்க ஐயா, எலும்பு கூட வேண்டாம், அப்படி தான் டிஸ்போஸ் பண்ணது தான் இருக்காங்க. ராமானுஜருடைய உடலை இங்கேயே புதைக்கணும், இங்கேயே வைக்கணும்னு சொன்னேன். அப்போ அது தானான திருமேனி. இந்த 3 திருமேனிகள் இவர் ஒருத்தருக்கு தான் உண்டு. காரணம் என்ன, அவர் வந்து மனசார ஒரு கம்பேஷனட் ஃபீலிங், இந்த மனித குலம் உய்ய வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அதுக்காக பாடுபட்டார். அதுக்காக வந்து எதிர்ப்புகளை சமாளித்தார். ஆகவே இனி வரப்போகிற காலத்தில் இப்போவே வந்து நமக்கு ஜாதி ஆச்சாரங்கள்லாம் இல்லாமல் போச்சு. எந்த யாருமே நான் வந்து ஆச்சார அனுஷ்டானமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணிக்க முடியாதுங்க. அப்படி யாராவது பீத்துனாங்கன்னா நான் திருப்பி கேட்பேன், நீங்கள் காப்பி குடிக்கிறீங்களான்னு. காப்பி குடிக்கிறதுனே ஆச்சாரமாக அனுஷ்டானமாக? காப்பி முதல்ல நம்ம நாட்டு பொருள் இல்லை, அது வந்து அபிசீனியாவிலேருந்து வந்தது. டீ குடிக்கிறவங்க அது ஆச்சாரம் இல்லை, அது அனாச்சாரம் தான். காப்பி குடிக்கிறது, டீ குடிக்கிறது, கிராப் வெட்டுறது, பேண்ட்டு போடுறது, அப்புறம் வந்து டிவி பார்க்குறது. டிவி வாங்குற போது என்ன சொல்லி வாங்குறாங்க தெரியுமா? எஜுகேஷனல் ப்ரோக்ராம் பார்க்குறதுக்காக எங்களுக்கு டிவி வாங்குகிறோங்கிறது. இல்லை எஸ்பிபிசி திருப்பதி தேவஸ்தானம் அந்த சாமியை பார்க்குறதுக்காக நான் வாங்குகிறோம். வாங்கின பிறகு பார்க்குறதெல்லாம் என்னன்னா விஜய் சூப்பரு இதுதான் பார்க்குறது. எல்லாம் நாட்டிய போட்டி, சங்கீத போட்டி, பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை ஆட விட்டு வேடிக்கை பார்க்குறது, இந்த கூத்து தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆகவே இந்த மாதிரியெல்லாம் இல்லாத ஒரு மெய்யான ஆன்மீகம் வேண்டும் என்று ராமானுஜர் நினைச்சார். அதுக்காக பாடுபட்டார். அதனால் இனி வரப்போகிற காலத்தில் அந்த ஆச்சாரங்கள் அனுஷ்டானங்கள்லாம் நிலைக்காது. எது நிலைக்கும் என்றால் ராமானுஜ பக்தி நிலைக்கும், பகவத் பக்தி நிலைக்கும். இந்த 2 கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. எந்த ஆச்சாரமும் நமக்கு போனாலும் பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல. ஆச்சார அனுஷ்டானம் கிளைம் பண்ணுறதுக்கு இப்போ ஒன்றுமே கிடையாது. யாருமே அந்த மாதிரி சொல்லிக்க முடியாது. ஒரு படம் எடுத்திருந்தார், எங்கே பிராமணன்னு. எங்கே பிராமணன் ஒரு சீரியலில் கூட வந்தது. அதில் வந்து இன்றைக்கி பிராமணன் யாருமே கிடையாதுங்கிறார். இந்த புரோகிதம் பார்க்குறாங்களே, குடும்பி வச்சுக்கிட்டு யாக இங்கெல்லாம் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் பிராமின் கிடையாதுங்கிறார். ஏன்னா பிராமணனுக்குரிய இலக்கணம் உஞ்சி விருத்திக்கிட்டு தான் சாப்பிட்றாங்க இன்றைக்கி. பேங்க்கில் அக்கௌண்ட் இல்லாத பிராமணன் யார்? ஆகவே அந்த பழைய இதெல்லாம் போச்சு, ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் இல்லை. இனிமேல் இது நம்ம கை கொடுக்கும், சரணாகதி தான், ராமானுஜர் காட்டின பிரபத்தி தான். அது வந்து ராமானுஜர் ஆச்சாரங்கள் ஒழியணும்னு சொல்லலை, அது ஆட்டோமேட்டிக்காக ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு. நாம் தான் அதை ஒழிக்கிறோம், ஆச்சார அனுஷ்டானங்களை ஒழிக்கிறோம். ஒன்றும் இல்லை, வந்து கடல் தாண்டி போயிட்டா அனுஷ்டானம் போச்சுன்னு ஒரு காலம் இருந்தது. இப்போ வந்து என் டாக்டர் யூஎஸில் இருக்கான்னு சொன்னேன். நான் நினைக்க இப்போ அங்கே தான் இருக்கா, லாஸ்ட் ஜனவரியிலேருந்து அங்கே தான் யூஎஸில் தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பெருமையாக போச்சு. இப்போ
அப்போது எது சிறுமையாக கருதப்பட்டதோ ஒரு காலத்தில் அது இன்றைக்கி பெருமையாக மாறி போச்சு. இப்படி போய்கிட்டு இருக்கிற வேகத்தில் இன்னொரு 100 வருஷம் கழித்து என்ன ஆச்சாரம் சார் இருக்கும்? ஒன்றும் இல்லை. பழைய சாஸ்திரங்கள் ஒன்று சொல்லியிருக்கு, யாரும் கோச்சிக்காதீங்க. எவன் தனக்குத்தானே சவரம் செய்து கொள்கிறானோ அவன் அந்த வினாடியே நாவிதன் ஆகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. நாம் எல்லாருமே பார்பர் தான். அப்படி பார்த்தீங்கன்னா இல்லை, செல்ஃப் ஷேவிங் பண்ணாதவங்க யார்? எல்லாருமே அதான் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிற போது இது எங்கே ஆச்சார அனுஷ்டானம் இருக்குது சொல்லுங்கள்? ஒன்றும் கிடையாது. அதனால் எது சும்மா போலியை நம்மளை நாமே ஏமாற்றிட்டு இருக்கோம். ஆகவே நம்மை கைவிடாத ஒரு கோட்பாடு ராமானுஜர் காமிச்சார். 1000 வருஷத்துக்கு முன்னால் காமிச்சார். டாக்டர் துளசிதாஸ் சொன்ன மாதிரி நாம் அவரை கண்டுக்கலை. இப்போ கண்டுக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம், 1000வது ஆண்டுன்னு சொல்லியாவது நம்ம கண்டுக்கணும். அவருடைய கொள்கைகளை நாம் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் சரியாக முடிஞ்சு போச்சு. எனக்கு ஒரு பழக்கம் என்னென்னா, 1 மணி நேரம் உங்களுக்கு டைம்னு சொன்னால் 59வது நிமிஷம் தரையில் இருப்பேன். நான் யாரும் வேட்டியை பிடிச்சி இழுக்கிற அளவுக்கு விட மாட்டேன். ஏன்னா அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நான் பார்த்துருக்குறேன். ஒரு தடவை அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரு பட்டிமன்றம் நடந்தது. இவர் நடுவர் உட்காந்து பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கார். அவர் ஒன்றும் கண்டுக்கிற மாதிரி தெரியல, வேட்டியை பிடிச்சி இழுக்கிறார். அப்போ சொன்னார், சார் நான் பெல்ட்டு கட்டலை, ரொம்ப அசிங்கமாகிடும், வேணாம் அப்படின்னு. அதனால் நமக்கு அந்த மாதிரி விக்கெட்லாம் வராது. கரெக்டாக 1 மணி நேரம் டாக்டர் துளசிதாஸ் கொடுத்தாரு. 59வது நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அளவிலே இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த டாக்டர் துளசிதாஸ் அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் திருமதி ஹரிணி துளசிதாஸ் அவர்களுக்கும் இதுவரை பொறுமையாக இருந்து செவிமடுத்த உங்களுக்கும் என் நண்பர் புகழ்மலி சிவம் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்.